ஒரு மனுஷன் படிச்சு சொன்னார், ஏரி குளங்களில் பஸ் ஸ்டாண்டை கட்டாத, அலுவலகத்தை கட்டாத, பின் வரக்கூடிய நாட்கள்ல மக்களுக்கு பெரிதான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொன்னார், விழுப்புரம் பேருந்து நிலையம் என்பது ஏரியை முற்றிலுமாக மூடிவிட்டு அதன் மீது கட்டுகிறார்கள். மழை அங்கே வடியக்கூடிய பகுதி மழை மறுதினமோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது அடுத்த ஆண்டோ வந்தால் மிகப்பெரியதொரு இன்னலை இந்த பேருந்து நிலையமும் மக்களும் சந்திப்பார்கள் சொல்லி ஒரு வருடம் முழுமை அடையலை. அவ்வப்போது பெய்த குறைவான மழை மேலே பாருங்க காணொலியை, அந்த பேருந்து நிலையத்தை சூழ்ந்து விட்டது. மக்கள் அவதிப்பட்டு ஏறுறாங்க. இவங்க ஒன்றும் புது பஸ்ஸை வச்சிருக்கல, எல்லாம் பேர்ச்சம்பழத்துக்கு ஈயம்பத்தலைக்கு காயலாங்கடைக்கு போடுற பஸ்ஸு. அப்புறம் தண்ணி வந்து இன்ஜினில் ஏறும், அப்புறம் அது பழுதாக போகும், பேருந்து இயக்கம் சரியாக இருக்காது, இதனால் மக்கள் அவதிப்படுவாங்க. இதெல்லாம் இப்போ வரும் என்று முன்னதாகவே அறிந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது இந்த அரசாங்கம் கேட்டதுன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார் என்பதற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம். அவர் சொல்வதில் என்ன நன்மை இருக்கிறது, என்ன தீமை இருக்குன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து பார்த்து அதை நடைமுறைப்படுத்தினால், அமல்படுத்தினால் உங்கள் அரசாங்கத்திற்கு தான் நல்லது. அன்னைக்கு சொன்னார் இல்லை, பஸ் ஸ்டாண்டை கட்டாதீங்கன்னு, அதை கேட்டு இதை கட்டாமல் இருந்திருந்தா இந்த அவலங்களை உண்டா? நீங்கள் ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டியிருந்தா பரவாயில்லப்பா, நல்ல இடமா பார்த்து கட்டியிருக்காங்கன்னு உங்களை தானே புகழ்வாங்க, உங்களை தானே நல்ல விதமாக பேசுவாங்க. இதை கூட இந்த அரசாங்கம் புரிஞ்சிக்காதா? இது மட்டும் இல்லை, இன்னும் மழை பெரிதளவில் தொடங்கலை, இன்னும் குறைவான நாட்களில் பெருமளவில் மழை வேற இருக்கிறது. அப்போ பாருங்க தமிழகத்தில் பெருமளவில் காட்சியெல்லாம் இன்னும் வேற மாதிரி இருக்கும். இப்பயாவது தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமணி ராமதாஸ் என்கிற மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு திட்டம் சுயநலத்திற்கானது கிடையாது, மக்கள் நலத்திற்கானது என்பதை புரிந்து நீங்கள் அதை தயவு செஞ்சு அமுல்படுத்துங்க. அதை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.